ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டுடே கலர்ஃபுல் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு வேதசாமி தான் இன்றைக்கி வராங்க. அதுக்கு நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படிலாம் டெக்கரேட் பண்ணுறோம், சாமி எப்படிலாம் கும்பிட போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் என்னோட சிஸ்டர் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அவங்க வீட்டு சாமி வேதர் சாமி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு என்ன சாமின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாமி வந்து முனீஸ்வரர் சாமி, காது குத்தல் இது மாதிரி வச்சுன்னா நாங்கள் வந்து குலதெய்வ முனீஸ்வரர் சாமிக்கு பூஜை பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் எங்கள் ஊரில் நெருப்பு திருவிழா நடக்கும். அப்போ வந்து ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வந்து வீட்டுக்கு வந்து போகிறோம். இந்த நெருப்பு திருவிழா நடக்கும். மகாபாரதம் வைப்பாங்க. மகாபாரத அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கும் ஒரு சாமி வரும். எங்கள் வீட்டுக்கு எந்த சாமி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேதர் சாமி. உங்களுக்கு அந்த வேதர் சாமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாமி வந்த பேருக்கு நாங்கள் காமிக்கிறோம். எங்கள் வீட்டு சாமி அப்படின்னா அது வந்து வேதர் சாமி தான். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி வரப்போகுது. மகாபாரதம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்காக நாங்கள் வந்து இப்போது சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் பண்ணி பிரசாதம் சுண்டல் அப்புறம் மாலை எல்லாம் வாங்கி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம். இன்னும் சாமி வரலை. சாமி வந்த பிறகு எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறது காமிக்கிறோம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இலை பார்த்தீங்கன்னா இலை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு காயின் நம்மக்கிட்ட என்ன காயின் இருக்கோ வைக்கலாம். பூவெல்லாம் வச்சு வச்சுருக்கிறோம். எதுக்காகனா வேதர் சாமி வந்து மனையோடு எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் தான் போய் அதை எடுத்துகிட்டு வருவாங்க தலைமையில் வச்சு. அதை வந்து சாமி இது மேலே அமர்த்தி வைக்கணும். அதுக்காக இந்த பரிசி எல்லாம் போட்டு வச்சுருவோம். அதுக்கடுத்து நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். பழம் தேங்காய் அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறோம். இது வந்து நம்ம சாமி வரப்போ விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மாலை, சாமிக்கு அது வந்து மாலை. அப்புறம் சாமிக்கு துணி வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து வேஷ்டி ஒன்று, துண்டு ஒன்று. இப்போ சாமிக்கு வந்து படையெல்லாம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தழுவு சுண்டல் வைக்கவே இல்லைப்பா. சுண்டல் தழுவு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து சுண்டல் கொஞ்சம் வச்சுக்கலாம். மீதம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தழுவு வெல்லம் சக்கரை போட்ட தழுவு சுண்டல் இது வந்து கூட சாமி கூட வர எல்லாருக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம். அவ்வளோதாங்க. அப்புறம் சாமிக்கு வந்து நம்ம தீபாரத்தனை காமிச்சு கற்பூரம் ஏற்றி தீபாரத்தனை காமிக்கணும். ஆரத்தி தட்டு அங்கே இருக்குது. இது வந்து ஆரத்தி தட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சாமி உள்ளே வரப்போ நம்ம வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து சாமி வந்து நம்ம வீட்டில் உக்காந்தா இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதே போல் அந்த சாமி வந்து எடுத்துகிட்டு வந்து கும்பிடுறப்போ வந்து நம்ம வீட்டு சாமின்றதுனால நம்ம வேண்டிக்கிட்டால் என்ன வேணாலும் நடக்கும், எல்லாமே நடக்கும். இப்போ குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம இந்த சாமிக்கிட்ட சொல்லி இந்த டைமில் வேண்டிக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே பழைய இதில் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து எப்பவுமே வருஷம் இதை பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ வந்து சாமி வந்த பிறகு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க, சாமி இன்னும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சாமி வந்த பிறகு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஊர் வச்சு கூட
மாலை போடு மாலை போடு. மாலை எடுத்து வேஸ்ட் கவர் இல்லை மடியில் வச்சுட்டுமா மடியில வச்சு என்ன பண்ண முடியும்? அப்புறம் இன்னொரு முறை. ஒண்ணும் பண்ண முடியாது இப்பெல்லாம். வீடு போடு இங்கேயா. அதெல்லாம் இப்போ அப்படியே சமமா வச்சு மடியில வச்சு அப்புறம் பேக்ல வச்சுக்கலாம். போடுப்பா போடுண்ணா. அதான் இதில் போடு. இந்த கருப்பு தேங்காய் உடைக்கலாம். அது வந்து எனக்கு இந்த வேலைகள் கொளுத்திக்க வச்சியா இதை ஏமாற்றி சரி சொல்லு. போய் கருப்பு தேங்காய் உடைங்க. உடைக்கிறாரு. நான் ஓட்டு போயிடுறேன். கொஞ்சம் நல்லா குத்தா எப்படி குத்துற வத்தி வெட்டி வாங்கி வத்தி வெட்டி விடுமா ஏய் சாமி கும்பிடுவான். கை எடுத்து கூட அது எதா இலை இலை சாமி எடுது அந்த சின்ன இலை தான். என்ன நடக்குதுங்க? வேதர் வேதகிரி ஃப்ரெண்ட்ஸ், சாமி வரத்துக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படியும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படிலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.